நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்வதி, உன் மாலைக்கான சித்திரை வைகாசி மலர்கள் கிடைத்தன. இனி 5 பருவகால மலர்களே மீதமுள்ளன. தமது பாதச் சுவடுகளின் மண்ணை எடுத்து தமது இந்த சிலையை வடித்தேன். இனி தாம் இவ்விடம் திரும்பாத மட்டும் நான் வடித்த இந்த சிலையிடமே உரையாடுவேன். ஆடியின் சம்பங்கி மலர்களும் மலர்ந்தன. இனி காத்திருக்க வேண்டியது 4 பருவ காலங்களுக்கே. பருவ காலத்தை சார்ந்த மலரை தாம் எனக்காக சேகரித்ததை சிவப்பிரியை உணர்த்துகிறது. நான் நினைவு மறக்கவில்லை சுவாமி. முன்னொரு நாள் நானும் என் தந்தையின் மாளிகையிலிருந்து மலர்களை சேகரிக்க வனம் நோக்கி பயணம் மேற்கொண்டேன். அங்குதான் முதன்முறை தம்மை நான் கண்டேன். கவனத்தை பதிக்க வேண்டியது நிகழ்காலத்தை கடந்த வருங்காலத்தில் என்பர். நிகழ்காலமே ரம்மியமாக இருந்தால் அதன் நினைவுகளை மறப்பதை எவ்வாறு இயலும்? இந்த நிகழ்காலத்தின் இனிய நினைவுகளை நான் என்றும் மறவேன். சற்று பொறு மேகமே. உடன்
உன்னுடன் எனது சுவாமியை தேடிச் செல். காத்திருக்கும் நான் ஒவ்வொரு க்ஷணமும் தவித்திருப்பதாக செய்தி அனுப்பியதாக கூற, ஆவணியும் புரட்டாசியும் கணவன் மனைவி சங்கமிக்கும் காலம். இப்போது இந்த பிரிவு என் சகிப்புத்தன்மையை சோதிப்பதாக சொல். விரகம் என்னும் அக்னி மையலை தூய்மைப்படுத்தும் என் பார்வதியிடம் சொல். உனது கதையையும் அவளுக்கு எடுத்துக் கூறு. எவ்வாறு சமுத்திரத்தில் நீ வாழ்ந்திருந்தாய் என்பதையும், பகலவன் கதிரால் நீராவியானதையும் விளக்கு. சமுத்திரத்தை பிரிந்த கதையை சொல். இனி சூழ் கொண்டு மழையாக பொழிவாய் என்பதை தெளிவுபடுத்து. நதியோடு கலந்து கடலோடு சங்கமிக்க உள்ள வருங்காலத்தையும் விரித்துரைப்பாய். ஏனெனில் சமுத்திரத்திலிருந்து பிரிந்து நீ செல்லும் யாத்திரையின் நோக்கமானது மீண்டும் நீ கடலோடு கலப்பதற்கான மார்க்கமே. அதுபோலவே பார்வதியோடு மீண்டும் சங்கமிக்கவே அவளை நான் பிரிந்து வந்திருக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமி, தாம் அனுப்பிய செய்தியில் ஒளிந்திருக்கும் விளக்கத்தை நான் உணர்ந்தேன். இயன்ற விரைவில் பூத்து குலுங்கி எமது சுவாமியின் பணி நிறைவடைந்த தகவலை எனக்கு அளி. அவரை தரிசிக்கும் பதட்டம் அதிகரித்துள்ளது.
என் பிரயத்தனத்தால் 6 பருவ காலங்களின் மலர்களை சேகரித்தேன். அதனை கொண்டு உன் விருப்பம் போல் மாலையும் கோர்த்தேன் பார்வதி. அதனை சேர்ப்பிக்க விரைந்தோடி வருவேன். ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. தேவேந்திரா, இவர் தவத்திற்கு பங்கம் விளைவிக்க ஓராண்டு காலமாய் நாங்கள் பிரயத்தனம் செய்தானது. எனினும் அதனால் பலன் இல்லை. ஏறெடுத்தும் பார்க்க மறுக்கிறார். எவரையுமே காணும் அருகதையற்றவனாக இவனை மாற்றிவிடுகிறேன். ஓம் பிரம்மதேவாய நமः. திரிசுரா, மூடிய உன் வழிகளை திறக்க இன்று நீ மறுத்தால் இனி என்றென்றுமே உனது கண்கள் மலராத வண்ணம் நான் செய்து விடுவேன். ஓம் பிரம்மதேவாய நமः. 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 உடன் நிறுத்து உன் தவத்தினை. ஓம் பிரம்மதேவாய நமः. இதுவே நான் உனக்கு இறுதியாக விடுக்கும் எச்சரிக்கை. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. திரிசுரா! அனர்த்தம் நிகழ்த்தி விடாதே தேவேந்திரா. பெரும் பாவம் செய்தாயே தேவேந்திரா. திரிசரன் பிரம்ம பக்தனாவான். தவத்தில் ஈடுபட்டுள்ள எவர் பிராணனையும் பறிப்பது மிக கடுமையான பாவம் தேவேந்திரா. இதனால் மும்மூர்த்திகளின் கோபமும் தூண்டப்படுவது உறுதி. என்னை கோபிப்பதை மும்மூர்த்திகள் விருப்பமெனில் அவசியம் கோபிக்கட்டும். அதை குறித்த அச்சம் எனக்கில்லை. தேவேந்திரா, தேவாமிர்தத்தை பருகிய பின்னர் நான் சிரஞ்சீவியானேன். அத்துடன் எனது அரியாசனத்தை தற்காத்துக் கொள்ளும் அதிகாரமும் எனக்குள்ளது. அகங்காரம் தம் புத்தியை மழுங்கடிக்கிறது. மும்மூர்த்திகளின் ஆற்றலினும் பெரும் சக்தி சிருஷ்டியில் இல்லை என்பதை மறுக்கிறீர்கள். அவர்கள் கோபத்திற்கு தாம் ஆளானால் அமிர்தமும் தம்மை பாதுகாப்பது சாத்தியமல்ல. எந்த நம்பிக்கை மிகுதியும் துணை நிற்காது. ஏனெனில் இது முழுமையான அகங்காரத்தின் வெளிப்பாடு. அத்துடன் தான் ஆக்கிரமித்துள்ள இந்திராசனமானதும் தமக்கு தனிப்பட்ட உரிமையுள்ள ஆஸ்தியும் ஆகாது தேவேந்திரா. அது தமக்கு பிறப்புரிமையோ அல்லது தமக்கு மட்டுமே விதிக்கப்பட்ட பதவியோ அல்ல. தேவராஜன் இந்திரன் என்பவன் தேவர்களின் பிரதிநிதி. அது பொது பதவி. அதற்கு தகுதியுடையவர்களை தேவர்கள் அனைவரும் அதில் அமர்த்துகிறார்கள். தமக்கும் அப்பதவியானது மும்மூர்த்திகளின் கருணையால் தான் கிட்டியது தேவேந்திரா. எனினும் தாமோ தமது இந்த மிகுதியான தன்னலத்தால் அந்த அரியாசனத்தை தக்க வைத்துக் கொள்ள ஒரு தபஸ்வியை இன்று வதம் செய்திருக்கிறீர்கள். இதையே பிரம்மஹத்தி என்பார்கள். கடும் தண்டனைக்குரிய செயல். இத்தகைய பாவத்திற்கான விமோசனம் அமிர்தத்தை அருந்தியவர்களுக்கும் கிட்ட இயலாது தேவேந்திரா. ஆச்சாரியரே, தாமே எனது ஆசான். இந்த சங்கடத்திலிருந்து தப்ப எனக்கு ஒரு மார்க்கம் உரைப்பதும் தம் கடமையே ஆகும். பிரம்மதேவர் நாராயணர் இருவருமே இந்த செயலுக்கு நிச்சயம் மன்னிப்பு வழங்க மாட்டார்கள். இந்நிலையில் மன்னிப்பு வேண்டக்கூடியது ஈசனிடம் மட்டுமே. ஒருவேளை அவர் தமது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டால் இந்த சங்கடத்திலிருந்து தமக்கு முக்தி கிட்ட இயலும் தேவேந்திரா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
எழு மூர்க்கனே, இது ஓய்வெடுக்கும் ஸ்தலமா? நிலை இழந்தாயா? என் பரிச்சயம் அறியாயா? எனது ஆணைக்கு அடிபணிவாய், உடன் எழுவாய். அமைதி அடையுங்கள் தேவேந்திரா, பொறுமை தேவை. விலகு என் பாதையிலிருந்து. இல்லாவிடில் இல்லாவிடில் என்ன? என்னை கடந்து நீ செல்ல இயலாது. நான் செல்ல இயலாதா? எனது மார்க்கத்தில் தடையாக எழும் துணிவு கொண்டுள்ள நீ யார்? பரிச்சயம் என்ன? நான் எவர் என்பதையும் அறிவாயா? நானே தேவேந்திரனாவேன். முன்னமே கோபத்தில் கொதித்திருக்கிறேன். துஷ்டன் ஒருவனை வதம் செய்திருக்கிறேன். விலகு என் வழியிலிருந்து, விலகிவிடு. இம்மார்க்கமானது தூய்மையான கைலாயம் நோக்கி செல்கின்றது. இதில் உன்னைப் போல் அகங்காரம் கொண்டவன் செல்வதற்கு அனுமதி இல்லை. இந்த துறவியிடம் தெய்வாம்சம் இருப்பது தெரிகிறது. ஆச்சாரியரே, எனது பொறுமையை சோதிக்க வேண்டாம் என இம்மூர்க்கனுக்கு எடுத்துரையுங்கள். என்னை போன்றதொரு வீரன், என்னை போன்றதொரு பராக்கிரமசாலிக்கு எவனை போன்றோரை வதம் செய்வது சோபை அளிக்காது. இல்லை தேவேந்திரா, ஈசனின் திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்றென உள்ளம் உரைக்கின்றது. இவரிடம் தாம் பணிவோடு வேண்டிக் கேட்டால் தாம் செல்ல இவர் மார்க்கம் அளிக்கலாம். இந்த தேவராஜன் இந்திரனது தரம் தாழ்ந்து விட்டதா? நான் இந்த துச்சமானவன் முன்னிலையில் பணிந்து வேண்டுவதா? இவன் பிடிவாதக்காரன். எனது இறுதி எச்சரிக்கை இது. விலகு என் பாதையிலிருந்து. ஒருவேளை மகாதேவரை அடிபணியும் சிவகணங்களில் ஒருவன் எனில் நான் வந்திருப்பதாக அவரிடம் கூறு. நான் என்ற அகங்காரத்தை கைவிடு தேவேந்திரா. அனைத்தினும் முன்பு உனது மனதை தூய்மைப்படுத்த முயன்று பார். நீ மகாதேவரது தரிசனத்தை பெற விரும்பினார் தபத்தினில் ஈடுபடு. அவரது உள்ளம் குளிர்ந்தால் நிச்சயம் உனக்கு தரிசனம் தருவார். இதையே எனது இறுதி வேண்டுகோளாக கருது. என்னை இனியொரு வதம் செய்வதற்கு தூண்ட முயலாதே. செல்லிந்திரா, முதல் வதத்திற்கு பிராயச்சித்தமாக சென்று தவத்தில் ஈடுபடு. பிராயச்சித்தத்திற்கு பின்னரே மன்னிப்பு வேண்ட இயலும். இந்திரனை தவத்தில் ஈடுபடுத்துவாயா? தேவலோகத்தை பரிபாலிக்கும் இந்திரனை தடுக்கும் துணிவு கொண்டாயா? நீ எனது பொறுமையை எல்லை கடக்கச் செய்திருக்கிறாய். அவமதித்திருக்கிறாய் நீ என்னை. உனது இந்த தவறுக்கான, அந்தஸ்தை மறந்த பிழைக்கான, தேவேந்திரனை கௌரவிக்க மறுத்ததற்கான தண்டனையை உனக்கு அவசியம் அளிப்பேன். இவ்விடமே, இந்த க்ஷணமே. வேண்டாம் தேவேந்திரா,